ஐயா, நான் இது வரைக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்ட பொண்ணா தான் இருந்திருக்கேன். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட தான் வந்திருக்கேன். என் மருமக கட்டுப்படுறவளா மட்டும் இருக்கக்கூடாது, கண்டிஷன் போடுறவளாவும் இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். உன் கண்டிஷன் என்ன சொல்லுமா, உடனே நான் அதை செய்யறேன். கண்டிஷன் நம்பர் 1, இந்த வீட்டோட கொத்து சாவிய நீங்க என்கிட்ட கொடுக்க கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, எனக்குன்னு எந்த சௌகரியத்தையும் பண்ணக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 3, இந்த குடும்பத்தோட சொந்தக்காரங்க முன்னால நீங்க என்ன முன்னிலைப்படுத்தக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 4, இந்த சொத்துல இருந்து நீங்க எனக்கு எந்த பங்கும் கொடுக்க கூடாது. என் கண்டிஷனுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? எனக்கு திருப்தி இல்லாம தான் நீ சொன்னதெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டிருக்க. இந்தா பத்திரத்துல எழுதி இருக்கிறத எல்லாரும் முன்னாடியும் படிச்சு காட்டி இதே மாதிரி நடந்துக்கிறதா சத்தியம் பண்ணி சொல்லணும். ஏம்மா, பத்திரமே எழுதி கொடுத்துட்டேன், இதுக்கு மேல நீ சத்தியம் வேற வாங்கணுமா? என் சாமி புத்துல தான் இருக்கு, நீங்க புத்துல தான் சத்தியம் பண்ணணும். எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, நான் புத்துக்கிட்டு இருக்கேன். கங்கா கேட்டுக்கொண்டதன் பேரில் மேற்கண்ட நிபந்தனைகளை பின்பற்ற சம்மதித்து கங்காவின் விருப்பத்திற்கு உடன்படுகிறேன். இப்படிக்கு ராஜசேகர். அப்பா, இதெல்லாம் தேவையாப்பா? வேண்டான்னு தான்ப்பா சொன்னேன், அவ கேட்க மாட்டேங்கிறாளே. அவ கேட்டாங்கிறதுக்காக எழுதி கொடுத்துருவீங்களா? அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வராளா இல்ல அடிமையா வராளா? இவன் ஒருத்த அறிவு கெட்டவன். ஏன் கங்கா, நீ மட்டும் எங்க குடும்பத்தை தாங்குன்னு தாங்குவ, ஆனா நாங்க உனக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னா அது என்ன நியாயம்? ஐயா, சின்னையா என் மேல உள்ள பாசத்துல பேசுறாரு. அவருக்கு நான் பெருசுனா எனக்கு இந்த குடும்பம் பெருசு. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னா நான் போட்ட கண்டிஷனை காப்பாத்துவேன்னு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்துதான் ஆகணும். நீ போட்ட கண்டிஷனை நான் மீற மாட்டேமா. இன்னைக்காவது ஒரு நாள் பாம்புக்கு கோபம் வந்து அது சக்தியை திரட்டி வெளியே வர முயற்சி பண்றப்போ இந்த தாயத்தை தான் எதிரின்னு நினைச்சு கொத்தும்.